ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பி. அதாவது பி என்று சொல்கிறது வந்து தமிழ் கருத்து வந்து இருத்தல் அப்படின்னு சொல்லி பொருள் வரும். அதை வந்து நாங்கள் இன்றைக்கு 2 வகையில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் பி, மற்றது வந்து பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பி. ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் பி என்று சொல்கிறது என்னென்னு சொன்னால் பியினுடைய நிகழ்கால வடிவம். அதைத்தான் நாங்கள் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பி என்றது என்னென்னு சொன்னால் பியினுடைய இறந்த கால வடிவம். அதுதான் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் பி, பியினுடைய நிகழ்கால வடிவங்கள். அதில் வந்து ஆம், இஸ், ஆர் அப்படின்னு சொல்லி பியினுடைய நிகழ்கால வடிவங்கள் காணப்படுகிறது. அதே மாதிரி பியினுடைய இறந்த கால வடிவங்கள் வாஸ், were அப்படின்னு சொல்லி காணப்படுது. அப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால் பியினுடைய நிகழ்கால வடிவத்தில் ஆம், இஸ், ஆர் என்ற வந்து 3 வகை இருக்குன்னு பார்த்து நாங்கள் தானே. அதில் நாங்கள் வந்து ஐக்கு வந்து ஆம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஐ வந்து ஆம். அதே மாதிரி கீ, சி, இட் அதற்கு வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் பியினுடைய, அதாவது பியினுடைய நிகழ்கால வடிவத்துக்கு கீ, சி, இட் அதுக்கு நாங்கள் இஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பியினுடைய நிகழ்கால வடிவத்தில் யூக்கு வந்து ஆர் அப்படி யூஸ் பண்ணுவோம். வி என்று சொன்னாலும் ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். தே என்று சொன்னாலும் ஆர். அதாவது வந்து கீ, சி, இட் அதுக்கு வந்து சிங்குலர், அதாவது ஒருமை, அதுக்கு நாங்கள் இஸ் என்று யூஸ் பண்ணுவோம். பியினுடைய நிகழ்கால வடிவத்தில் இஸ். கீ, சி, இட் வந்து ஒருமை தானே, அதுக்கு நாங்கள் இஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். யூ, வி, தே இது வந்து என்ன, சிங்குலர், ஃப்ளூரல், பன்மை. இதுக்கு நாங்கள் வியினுடைய நிகழ்கால வடிவத்தில் ஆ யூஸ் பண்ணுவோம். அப்போ ஐ வந்து ஆம்னு தான் வரும். வியினுடைய நிகழ்கால வடிவம் வந்து ஐக்கு வந்து ஆம் அப்படின்னு சொல்லி தான் வரும். அப்போ நாங்கள் இப்போ இதை வாசித்து பார்த்தோம்னு சொன்னால் ஐ ஆம் அப்படின்னு சொன்னால் என்ன, நான் இருக்கிறேன். அப்போ நான் இருக்கிறேன் என்று சொல்கிறது வந்து நிகழ்கால வடிவம். ஐ ஆம், நான் இருக்கிறேன். அதே மாதிரி கீ இஸ், அவன் இருக்கிறான். சி இஸ், அவள் இருக்கிறாள். இட் இஸ், அது இருக்கிறது. அதே மாதிரி யூ ஆர், நீங்கள் இருக்கிறீர்கள். we are, நாங்கள் இருக்கிறோம். they are, அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது என்ன, நிகழ்காலம். அப்போ am, is, are என்றதனுடைய நிகழ்காலம்தான் இதெல்லாம். ஐக்கு நாங்கள் ஆம் யூஸ் பண்ணுறோம். கீ, சி, இட்டுக்கு வந்து இஸ் யூஸ் பண்ணுறோம். யூவி, தேய்க்கு வந்து ஆ யூஸ் பண்ணுறோம். இதுதான் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் பி வந்து எப்படி வந்து பயன்படுதுன்னு பார்த்து நாங்கள் அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் பியினுடைய பாஸ்ட் ஃபார்ம், அதாவது வந்து இறந்த கால வடிவம். அது என்ன இறந்த கால வடிவம்னு சொன்னால் எப்படி, அதுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பியினுடைய இறந்த கால வடிவம் வந்து வாஸ், were. இப்போ ஐக்கு வந்து நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுவோம், வாஸ். அதே மாதிரி ஹீ, சி, இட் அதுக்கும் வந்து வாஸ் யூஸ் பண்ணுறோம். ஹீ, சி, இட் வந்து சிங்குலர். சிங்குலர்னு வரபடியாக நாங்கள் ஒருமைக்கு நாங்கள் வாஸ் யூஸ் பண்ணுறோம். ஐ வந்து அது எப்பயுமே வாஸ் தான், வராது. அதே மாதிரி யூவி, தே. யூவி, தேன்றது என்ன, ஃப்ளூரல், பன்மை. அதுக்கு நாங்கள் ஃபாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பியினுடைய வடிவம் were யூஸ் பண்ணுறோம்.
அப்போ நாங்கள் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஐ வாஸ், நான் இருந்தேன். அப்போ நான் இருந்தேன் என்றது என்ன? இருந்தேன் என்றது வந்து இறந்த காலம். நான் இருந்தேன். இப்போ நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் ஐ ஆம், நான் இருக்கிறேன் என்று பார்த்து நாங்கள் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வடிவத்தில் ஐ ஆம் என்று பார்த்து நாங்கள் நான் இருக்கிறேன். இது வந்து ஐ வாஸ், நான் இருந்தேன். அதே மாதிரி ஹீ வாஸ், அவன் இருந்தான். ஷீ வாஸ், அவள் இருந்தாள். இட் வாஸ், அது இருந்தது. யூ were, நீங்கள் இருந்தீர்கள். we were, நாங்கள் இருந்தோம். they were, அவர்கள் இருந்தார்கள். அப்போ ஃபாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வடிவம் என்ன? இருந்தார்கள் அப்படின்னு முடியும். ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வடிவம் வந்து இருக்கிறீர்கள், அதாவது நிகழ்காலம் அதை குறிக்கும். சரிதானே? அப்போ நாங்கள் இப்போ ப்ரெசன்ட் ஃபார்முக்கும் ஃபாஸ்ட் ஃபார்முக்கும் பீயினுடைய வடிவத்துக்கு பயன்படுத்தி நாங்கள் சில உதாரணங்களை பார்ப்போம். அதில் முதலாவதாக வந்து ஐ ஆம் இன் இந்தியா, நான் இந்தியாவில் இருக்கிறேன். அப்போ ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் பிக்கு வந்து உதாரணம் என்ன? ஐ ஆம் இன் இந்தியா, நான் இந்தியாவில் இருக்கிறேன். அப்போ ஐ ஆம் என்ன? நான் இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன்? இன் இந்தியா. அப்போ ஐ ஆம் இன் இந்தியா, நான் இந்தியாவில் இருக்கிறேன். இது வந்து பியினுடைய ப்ரெசன்ட் ஃபார்முக்குரிய உதாரணம். அடுத்தது பியினுடைய ஃபாஸ்ட் ஃபார்ம், அதுக்கு என்ன உதாரணம் மட்டும் பார்ப்போம். ஐ வாஸ் இன் இந்தியா. அப்போ ஐ வாஸ்ன்னு என்ன? நான் இருந்தேன். எங்கே இருந்தேன்? இன் இந்தியா, நான் இந்தியாவில் இருந்தேன். அப்போ இறந்த காலம். ஐ வாஸ் இன் இந்தியா. அதே மாதிரி மேலும் சில உதாரணங்களை வந்து பார்ப்போம். ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் பி, அதாவது பியினுடைய நிகழ்காலத்திற்குரிய உதாரணம் ஹீ இஸ் இன் இந்தியா, அவன் இந்தியாவில் இருக்கிறான். அதே மாதிரி பியினுடைய ஃபாஸ்ட் ஃபார்முக்கு என்ன உதாரணம் மட்டும் பார்ப்போம். ஹீ வாஸ் இன் இந்தியா, அவன் இந்தியாவில் இருந்தான். ஷீ இஸ் இன் இந்தியா, அவள் இந்தியாவில் இருக்கிறாள். இது வந்து என்ன? பியினுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம். ஷீ இஸ் இன் இந்தியா, அவள் இந்தியாவில் இருக்கிறாள். இது வந்து நிகழ்காலம். அவள் இருக்கிறாள். எங்கே இருக்காள்? இந்தியாவில். அதே மாதிரி ஷீ வாஸ் இன் இந்தியா, அவள் இந்தியாவில் இருந்தாள். இது வந்து என்ன? இறந்த காலம். அவள் இருந்தாள். எங்கே இருந்தாள்? இன் இந்தியா. அப்போ ஷீ வாஸ் இன் இந்தியா, அவள் இந்தியாவில் இருந்தாள். அதே மாதிரி யூ ஆர் இன் இந்தியா, நீங்கள் இந்தியாவில் இருக்கின்றீர்கள். அப்போ இதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? யூ were இன் இந்தியா, நீங்கள் இந்தியாவில் இருந்தீர்கள். அதே மாதிரி தே ஆர் இன் இந்தியா, அவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். அப்போ இது வந்து என்ன? தே ஆர், அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ நிகழ்காலம், அவர்கள் இருக்கிறார்கள். எங்கே? இன் இந்தியா. அப்போ தே ஆர் இன் இந்தியா. அப்போ இது வந்து என்ன? பியினுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம். அடுத்தது வந்து பியினுடைய ஃபாஸ்ட் ஃபார்ம். தே were இன் இந்தியா, அவர்கள் இந்தியாவில் இருந்தார்கள். அப்போ இப்படித்தான் பியினுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் மற்றது ஃபாஸ்ட் ஃபார்மினுடைய வடிவங்கள் வந்து காணப்படுது. இப்படி வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம்? இப்படி பியினுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் ஃபாஸ்ட் ஃபார்மில் பயன்படுத்தி நீங்கள் வந்து என்ன அன்றாட வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து என்ன சின்ன சின்ன பயன்படுத்தக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன சொல்லுகளை வந்து இந்த
பீயினுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் ஃபாஸ்ட் ஃபார்ம் இது ரெண்டையும் வந்து வச்சு சின்ன சின்ன வசனங்களை இப்போ நாங்கள் மேலே பார்த்தோமே அதே போல் சின்ன சின்ன வசனங்களை வந்து உருவாக்கி பார்க்கலாம். சரிதானே? நாங்கள் இனி அடுத்த வகுப்பில் இனி மற்றொரு தலைப்போடு வந்து பார்ப்போம். நன்றி.